வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TCS NQT நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபுல் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ அந்த எக்ஸாம் பற்றி ஃபுல் டீடைல்டு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து அந்த TCS NQT பற்றி ஒரு அபவுட் அண்ட் டெஸ்ட் பேட்டர்ன், செலெக்ஷன் ப்ராசஸ், டெஸ்ட் சிலபஸ், ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஜாப் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் TCS NQT? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் கொஸ்டினே தான். ஸோ உங்களுக்கு வந்து TCS NQTனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு 180 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. பேசிக் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் நாலேஜ். ஸோ இந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா TCS NQT அதான் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காமனாக என்ன டவுட் வரும்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா இந்த TCS NQTயில்? இது வந்து ஃபுல்லி வந்து உங்களுக்கு MCQ டைப் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்காது. ஸோ உங்களுக்கு கோடிங்க்கும் இருக்காது, இதுக்குமே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்காது. அடுத்தது வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அவங்க இந்த எக்ஸாமில்? மொத்தமாக 92 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம இது என்னென்ன கேட்டகரின்னு சொல்லிட்டு நம்ம இது பின்னாடி வர செக்ஷனில் பார்க்கலாம். உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ், ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் மேனேஜரியல் இன்டர்வியூ, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா HR இன்டர்வியூ. ஸோ இந்த உங்களுக்கு இந்த 4 ரவுண்டு தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 92 கொஸ்டின்ஸ் இருக்கும். 180 மினிட்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்டர்னில் 5 செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி, 24 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி, இதில் வந்து உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி, 26 கொஸ்டின்ஸ். ஃபோர்த் ஒன் ப்ரோக்ராமிங் லாஜிக், ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோடிங்கில் உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ப்ரோக்ராம் கொடுத்துருவாங்க, நடுவில் உங்களுக்கு வந்து லைன் மாற்ற சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ், TCS NQTயோட சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாஜிக். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாஜிக் MCQ இருக்கும். ஸோ அது ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா டைப்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இன்புட் அவுட்புட் பேஸ்ட் ஆன் C, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்கோப், வேரியபிள்ஸ் அண்ட் ரிஜிஸ்டர்ஸ், கமாண்ட் லைன் ப்ரோக்ராமிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ். அடுத்தது இன்பில்ட் லைப்ரரிஸ் பேஸ்ட் ஆன் C. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமிங் அந்த கோடிங்கில் வந்து இன்பில்டாக லைப்ரரிஸ் இருக்கும், கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் அண்ட் ரெக்ரெஷன். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேசிக்காக நீங்கள் அந்த 10 கொஸ்டின்ஸில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி டாபிக்ஸ், இது வந்து ஆப்டிடியூட் சொல்லலாம். இதில் வந்து நம்பர் சீரீஸில் நீங்கள் மிஸ்ஸிங் நம்பர், சிங்கிள் அண்ட் அனாலஜி, இது ரெண்டும் இருக்கும். அடுத்தது டேட்டா சஃபிஷியன்சி, அதில் வந்து ரேங்க் பேஸ்டு லாஜிக், ஏஜஸ், பிளட் ரிலேஷன்ஸ்லாம் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங், டீகோடிங். அடுத்தது ஆட் மேன் அவுட், நம்பர்ஸ், லாஜிக்கல், இதெல்லாம் இருக்கும். அடுத்தது டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும்.
அடுத்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியாக தான் இருக்கும், அப்படி இல்லைனா காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இது உங்களுக்கு இருக்கும். அடுத்து சிம்பிள்ஸ் அண்ட் நொட்டேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டாபிக்லாம் இருக்கும். ஸோ ஒரு தடவை படித்து பார்த்து க்ரோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் டாபிக்ஸ். ஸோ டிசிஎஸ் என்கியூடியில் ஆப்டிடியூட் டாபிக்ஸ் பார்க்க போகிறீங்க. இதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் சீரீஸ், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ், அடுத்தது நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், அலிகேஷன் அண்ட் மிக்சர்ஸ், ப்ராபபிலிட்டி ரேஷியோஸ், ப்ரொபோர்ஷன் அண்ட் ஆவரேஜஸ், ரீசனிங், ஒர்க் அண்ட் டைம் இருக்கும், ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும், ஜியாமெட்ரி, டிவிசிபிலிட்டி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஏஜஸ், ஸோ மேத்தமெட்டிக்கல் சம்மந்தமாக இருக்கும், clocks and calendar, series and progressions, equation and averages, area, shapes and perimeter, numbers and decimal fractions. ஸோ இதிலலாம் உங்களுக்கு டாபிக்ஸ் இருக்கும், ஒரு தடவை கவர் பண்ணிக்கோங்க. அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்பல். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ், ப்ரெபோசிஷன்ஸ், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன்ஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், ஸ்பெல்லிங் டெஸ்ட் இருக்கும், ஸ்பாட்டிங் எரர்ஸ், எரர் ஸ்பாட்டிங், பேசேஜ் கம்ப்ளீஷன் இருக்கும், சப்ஸ்டியூஷன்ஸ், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், டிரான்ஸ்ஃபார்மேஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், பேரா கம்ப்ளீஷன், ஜாயினிங் சென்டென்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எரர் கரெக்ஷன்ஸ், அண்டர்லைன்டு பார்ட், ஒரு பார்ட்டில் வந்து எரர் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா போல்ட் பண்ண லெட்டரை வந்து உங்களுக்கு எரர் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு வெர்பல் எபிலிட்டியில் இருக்கும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கோடிங். ஸோ டிசிஎஸ் என்கியூடி கோடிங் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா C++, உங்களுக்கு ஜாவா, சி, பெர்ல் அண்டு பைத்தான். ஸோ இந்த 5 கோடிங் லாங்குவேஜில் தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் அந்த கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த டிசிஎஸ் என்கியூடி வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அண்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சிலபஸ் உங்களுக்கு வந்து இது பிடிஎஃபாக நீங்கள் இது பார்க்க முடியல, உங்களுக்கு அடிக்கடி வீடியோ பார்க்க முடியலனா இதோட பிடிஎஃப் லிங்க்கு, சிலபஸ் ஃபுல் பிடிஎஃப் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 92 KB தான் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை, நேஷ்னல் குவாலிஃபைடு டெஸ்ட்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்து மேனேஜரல் இன்டர்வியூ, அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டாலே போதும், நீங்கள் அடுத்த 3 ரவுண்டு ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் காலேஜ் குரூப்ஸ், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும், எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க, என்னென்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் காலேஜ் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.